Similar to the life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நடந்தது போல He was receiving God's promise for 24 years. 24 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்திற்கு மேல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவராக ஆபிரகாம் இருந்தார். But on the 25th year, ஆனால் 25ஆம் ஆண்டிலே, that is the year of fulfillment. அதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு பிரத்யேகமான ஆண்டாக தேவன் மாற்றி தந்தார். Hallelujah. Hallelujah. As Isaiah 60:22 says, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது போல, a little one shall become 1,000, சின்னவன் 1000 ஆவான், and a small one a strong nation. சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். I the Lord will hasten it in his time. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை செய்ய நான் சுணக்கம் காட்ட போவதில்லை, இதை நான் தீவிரமாய் நான் நடப்பிக்க போகிறேன். What is the his time? அவர் குறித்த காலம், ஏற்ற காலம் என்றால் என்ன? This 25th year is going to be the promise fulfillment year. இந்த 2025ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு விரிவாக்கத்தின் ஆண்டாக, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக தேவன் மாற்றுவாராக.